ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா தள்ளி போடுறது, செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்யாமல் ஒத்தி போடுறதுன்னு தான் அர்த்தம். அதில் நான் ஒரு குயின். நான் என்னெல்லாம் தள்ளி போட்டிருக்கேன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சா அப்படின்னா இருக்குது. அதோடு தான் என்னோடய டேஸ் போயிட்டுருக்கு. ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. இந்த செடிக்கு மண் மாற்ற வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இந்த ஸ்கூட்டருக்கு சர்வீஸ் தேவை இருந்தது. 8 மாசமாக தள்ளி போட்டிருக்கேன். இந்த சல்வார் வாங்கி 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. தைச்சா எனக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கும், ஆனால் தைக்காம வச்சுருந்தேன். இதை தவிர வீட்டை சுற்றி கொஞ்சம் ரிப்பேர்ஸ் இருக்கு, வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கு, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு, பேங்க்ல ஒர்க்ஸ் இருக்கு, அஃபிஷியல் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் தள்ளி போட்டு வச்சிருக்கேன்? இப்படி ரகரகமாக விதவிதமாக வேலைகளை ஒத்தி போட்டு வச்சிருக்கேன்னு. அப்போ நான் என்னதான் செய்கிறேன்? ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நான் இந்த வேலையெல்லாம் தள்ளி போடாமல் இருக்கிறதுக்கும் அதை நான் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பேன். அதில் ரொம்ப முக்கியமானது ஸ்டிக்கி நோட்ஸு. ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கி அதில் நம்ம எழுதி கண்ணில் படுற மாதிரி ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் செய்வேன். பட் அந்த நோட்ஸ்லாம் நான் படிக்கவே மாட்டேன். ஏன்னா அதில் என்ன வேலை எழுதியிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வேணும்னு தான் தள்ளி போடுவேன். அதனால் நான் அதில் படிக்கவே மாட்டேன். அப்புறம் குட்டி குட்டி நோட்டில் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கினேன். இந்த நோட் நான் வாங்கும்போது இதை நான் எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியாக போய் வாங்கினேன் அப்படின்னா, அப்படியாவது நமக்கு இதில் எழுதணும்னு தோணும். இந்த நோட்டில் எழுதணுங்கிறதுக்காகையாவது நம்ம அதை செய்வோம். இது இந்த மாதிரி நமக்கு நாமே இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு நோட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காகையாவது எழுதி அதுக்காகையாவது செய்வோம், நம்மளை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக எனக்கு கை கொடுத்தது ஜேர்னலிங் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஸோ என்ன நானே திட்டி ஒரு நோட்டில் அழகாக எழுத ஆரம்பிச்சிருவேன். என்னென்ன வேலையெல்லாம் நான் ஒத்தி போட்டிருக்கேன், அதுக்கு என்ன காரணம், நான் எதுக்காக அதை செய்ய பயப்படுறேன், எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக எழுத ஆரம்பிக்கும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வெளியில் போய் பீப்புளை மீட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ புது காண்டாக்ட்ஸ் எனக்கு கிடைக்கும்ல. நான் ஒரு வேலை செய்ய போகும்போது அப்போ அவங்க இந்தாங்க மேடம் என்னோட நம்பர், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவங்க வேலையே இதுதான் இல்லையா, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம தான் தேவையில்லாமல் தள்ளி போடுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி இப்போ தான் நான் ஒன்று ஒன்றா முடிச்சிட்ருக்கேன். ஸ்கூட்டர் சர்வீஸ் கொடுத்து வாங்கியாச்சு, இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ வெளி வேலைகளில் நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளில் நமக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, நம்ம ஒரு ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த பிளேஸை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இதெல்லாம் மெயின் ஒர்க்கு கிடையாது, அது கூட இருக்கிற ஒர்க்கு. இப்போ இதை முடிக்கணும் அப்படின்னா நான் டைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டைமர் செட் பண்ணிக்கும் போது என் கூட சேர்ந்து யாரோ ஒருத்தர் கவுண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போது 20 மினிட்ஸ் தானே 30 மினிட்ஸ் தானே அப்படின்னு அந்த சர்க்கிள் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும்போது அப்பப்போ போய் செக் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சில சமயம் அது முடியறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு சாங்கை கேட்குறேன். அதுதான் நான் இப்போ கொஞ்சம் நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கலாம்னோ, இப்போ நிறைய 99, 99, 49 கோர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம்னோ, இல்லை இந்த மாதிரி வீடியோலாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது கூட ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் தான். நம்ம ஒரு வேலையை தள்ளி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மொக்கையான ரீசன் கூட நம்மளோட மைண்டு நமக்கு சொல்லும். உதாரணமாக நான் வீடியோ போடுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்போ நான் என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம் வீட்டுக்கு. அது நான் வீட்டுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இல்லை. ஆனாலும் அந்த ஸ்க்ரீன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வந்தப்புறம் தான் ஷூட் பண்ணலாம். அது பேக் பண்ணி அதை அழுக்காகி வாஷிங்க்கே போயிடும். அப்போவும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நம்மளோட மைண்டு சில்லியாக நிறைய ரீசன் சொல்லும் அந்த வேலையை தவிர்க்கிறதுக்காக. ஏன்னா நம்மளோட மைண்டுக்கு அது பிடிக்கல. நம்மளோட மைண்டுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சில வேலைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ சின்னதாக பிரித்து நம்ம அதை பண்ணலாம். இப்படி தான் நான் ப்ரொக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் என்னோடய ரியல் லைஃப்பில் நான்
நான் வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தோணலாம், எப்படி வேணால் தோணலாம். பட் என்னோடய ரியல் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. நிறைய வேலைகளை நான் தள்ளி போட்டிருக்கேன். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தள்ளி போடும்போது லைஃப்பில் அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அது நல்லா இருக்காது. அந்த வேலைகளை நம்ம தள்ளி போட்டே போகும்போது நமக்கு நிறைய குற்ற உணர்வு இருக்கும். ஒவ்வொரு நாளையும் நம்மளால நிம்மதியாகவே அனுபவிக்க முடியாது. தூங்க போகும்போதெல்லாம் நமக்கு அதுவே தோணும், இந்த வேலையை முடிச்சிடலாம். அதையே முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பிடிக்காத வேலையெல்லாம் முதல்ல தேடி கண்டுபிடிச்சி முடிச்சிருங்க. நமக்கு வந்து லைஃப் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பொதுவாக ஒரு வேலையை செய்யாமல் தள்ளி போடுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த வேலை சரியாக தெரியாது, தப்பாக செஞ்சுருவோமோங்கிற பயம், முதல் தடவை செய்யும் போதே ஒரு பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். தப்போ ரைட்டோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக வந்து எமோஷ்னலாக நம்மளோட கனெக்ட் ஆகாத வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காது. அதாவது நமக்கு பிடிச்ச வேலை, பிடிக்காத வேலைன்னு சில வேலை இருக்கும். அதில் சில வேலைகள் வந்து நமக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாது. துணி துவைக்க பிடிக்கும், ஆனால் மடித்து வைக்க பிடிக்காது. எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு பிடிக்கும், பட்டு தைக்கிறதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி உள்ள வேலைகளும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் எதாக இருந்தாலும் நம்ம முழுசாக நம்ம தான் செஞ்சாகணும். அப்போது அந்த மாதிரி டைமில் அந்த வேலைகளை நம்ம தள்ளி போடுவோம். சில சமயம் நம்ம வீடு ஆர்கனைஸ்டாக இருக்காது, கொஞ்சம் கிளட்டராக இருந்துச்சு அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம அந்த வேலையை எடுத்தோம் செஞ்சோன்னு இல்லாமல் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு காரணமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்களோ தெரியாமல் பண்ணுவாங்களோ, நம்ம சில டைம் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். சில இடங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம், அதை ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அது யார் வேணால் இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், யார் வேணால் பெரியவங்களாக இருக்கலாம். பட் அவங்களுக்கு அது புரியறதில்ல அதோட இம்பார்ட்டன்ஸ். அதனாலையும் நம்ம வந்து அந்த வேலையை தள்ளி போடுவோம், செய்யாமையும் இருப்போம். இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு இருந்தால் கூட பெரிய அளவில் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். பெரும்பாலும் இவ்வளோதான் காரணம் இருக்க முடியும் நம்ம வேலைகளை தள்ளி போடுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனியாக பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரொம்ப வருஷமாக நிறைய வேலைகளை நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் அதை செய்யறதுக்கு அலுப்புப்பட்டுட்டு தள்ளி போட்டுருவேன். பட் அது எனக்கு தான் பயங்கர ஹெட்டேக்காக வந்து முடியும். அது ஏன்னா யாருமே அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது நான் தான் அதை வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து பண்ணும் பொழுது அதோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நான் பண்ணுற மாதிரி அந்த வேலையோடு சேர்ந்து நிறையா ப்ராப்ளம்ஸும் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் நான் என்னோடய வேலைகளை சீக்கிரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வேலையெல்லாம் தள்ளி போடும்போது என்னெல்லாம் பண்ணுவேன்னு பார்க்கலாமா? நமக்கு அந்த வேலை தள்ளி போடுறதும் அந்த வேலை நடக்காதது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் அது நம்மளோட பர்சனல் லைஃப்பில் ஹெல்த்தில் எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாமா? இப்போது அந்த வேலையை நம்ம செய்யாத போது நான் ஒருத்தரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னா அவரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதில் ஏதோ ஒரு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அதை வந்து நான் பண்ணலை. அந்த டைமில் நான் வீட்டில் பொறுமையாக உட்காந்து துணி துவைக்கிறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, இதெல்லாம் நிதானமாக பண்ணிகிட்ருப்பேன். வெளிலேருந்து பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது. பட் என்னோடய மைண்டுக்குள்ளே அவ்வளோ தாட்ஸ் ஓடிட்டுருக்கும், படப்படன்னு இருக்கும், பயமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். நான் அதை போய் அங்கே மீட் பண்ணிட்டு வந்தால் கூட அதோடு அது முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்மளோட பாடியில் நிறைய இம்பேக்ட் ஏற்படுத்தும். சில சமயத்தில் நம்ம ஒரு வேலையை தவிர்க்கிறதுக்காக தள்ளி போடுறதுக்காக காஃபி குடிப்போம். இங்கே பாருங்கள், காஃபி நிறையா குடித்தா இந்த மாதிரி கை கருப்பாக போயிடும். அதனால யாரும் காஃபி குடிக்காதீங்க. அதே மாதிரி நான் வந்து வேலைங்களை தள்ளி போடும்போது காஃபி வந்து நிறையா குடிச்சிட்டே வருவேன். அப்போது அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். அடுத்ததாக ஓவர் ஈட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு நிறையா சாப்பிட்றதுன்னு. எனக்கு சாப்பாடு வந்து நிறையா சாப்பிட முடியாது, ஆனால் நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், எதையாச்சும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதுக்கு காரணமும் என்னோட அந்த வேலையை எனக்கு செய்ய இஷ்டம் இல்லாததுனால, பயத்தினாலேயோ பிடிக்காததுனாலேயோ அதை தவிர்க்கிற அந்த நேரத்தில் நான் அதை பண்ணுவேன். இப்போது இந்த வேலையெல்லாம் பிடிக்கல, எனக்கு செய்ய இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நான் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க அதுக்கு ஈஸியான சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. பட் அதை நான் வெளியிலேயே சொல்ல மாட்டேன், எல்லாருக்கு முன்னாடியும் தெரிஞ்ச மாதிரியே நடந்துப்பேன். இதனால் நமக்கு வருஷங்கள் தான் போகுமே தவிர நம்ம லைஃப்பில் எந்த மாற்றமும் ஏற்படாது. எந்த வேலை பிடிக்கலையோ அதுக்கு என்ன காரணமோ அதை யார்கிட்டையாவது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லிட்டிங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நமக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடைப்பாங்க. ஸோ
இந்த தள்ளி போடுறதுனால வேலை சேர்ந்துட்டே போகிறது, குற்ற உணர்வு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸும் நமக்கு வந்துடும். அதனால் எந்த வேலையும் தள்ளி போடாதீங்க. நம்ம அதை தள்ளி போட அது ஒரு பழைய வேலையாகவும் அது ஒரு ஓல்டு ஐடியாவாகவும் போயிடும். இப்போ நான் வீடியோ போடணுன்னு எழுதி வச்சுருக்கேன், அதை போடாமலே வச்சுருந்தேன்னா வேறு யாராச்சும் போட்டுருவாங்க, என்னோடது பழசாயிடும். அதனால் இம்மீடியட்டாக உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிடிக்காத ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சிடுங்க. பிடிச்ச ஒர்க்கை ரசித்து செய்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். நம்ம லைஃப் வாழ்கிறதுக்கும் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய டைம் இருக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.